உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸை பத்தி தான் இப்ப பேச போறோம். அது கேட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பா டென்ஷன் ஆகுங்க. ஆக்சுவலா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஜயநகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ஒரு 5 வயசு சிறுமி வந்து காணுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய அம்மா வந்து பக்கத்துல தான் எங்கன்னா விளையாடிட்டு இருப்பா அந்த குழந்தை. வந்துருவா அப்படின்னு நினைச்ச பிறகு சாயங்காலம் ஆன பிறகு அந்த குழந்தை வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் பக்கத்துல வந்து தேடுறாங்க. அந்த இடத்துல வந்து தேடுறாங்க. ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய கழுவறையில அந்த 5 வயசு குழந்தையுடைய பிரேதம் என்பது கண்டுபிடிக்கப்படுதுங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அழுகுறாங்க. இப்படி அந்த குழந்தைக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்புறாங்க. சோ அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது வருது. அந்த ரிப்போர்ட்ல வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான் அந்த படுபாவி. யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவில ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து மாட்டிருக்குங்க. சோ அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது பீகார் பாட்னாவை சார்ந்த ரித்தேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு கட்டுமான தொழிலாளிங்க. சோ அவன் தான் அந்த குழந்தைய கடத்தி போயிட்டு இப்பேற்பட்ட ஒரு வேலையை ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை வந்து ஒரு ரகசியமான ஒரு இடத்துல வந்து விசாரிச்சு சோ அதுக்கப்புறம் அவனை வந்து வெளியே கூட்டு போகும்போது அவன் வந்து போலீஸ் மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ அன்னபூர்ணா அவர்கள் வந்து அவனை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முற்றிலுமா வந்து இறந்து போயிட்டான்.